Hey guys, welcome back to the channel. Power BI end-to-end project சீரீஸில் இப்போ நம்ம டெவலப்மெண்ட் அண்ட் டிசைனிங் ஃபேஸில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. பவர் BI end-to-end ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த டேபிள் கார்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதோட டேபிள் கார்டு வியூ, ப்ராஃபிட் அனாலிசிஸ் டேபிள். ஸோ டேபிள் கார்டில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சேல் அமௌண்ட்டு, அடுத்து மார்ஜின், contribution amount, contribution percentage, next cost, ஓகே. இப்போ அதை அடிஷ்னலாக என்ன பண்ணலான்னா ரெவென்யூ ப்ராஃபிட் கேட்டகரி ஒன்று ஆட் பண்ணலாம். அதாவது ரெவென்யூயையும் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணி அதோட கேட்டகரி எப்படி இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி நம்ம அதை ஒரு காலமாக ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நியூ மெஷர் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெவென்யூ ப்ராஃபிட் கேட்டகரி. ரெவென்யூ சேல்ஸ் அமௌண்ட்டு ஒன்று தான், நான் மாற்றி சொல்கிறனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்விட்ச் ட்ரூ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு டோட்டல் சேல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். 10,000 greater than 10,000 அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின். ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டு. ஸோ சம் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒரு 5,000 கம்மியாக இருக்குது அப்படின்னா, சேல்ஸ் அதிகமாக இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. அப்போது ஹை ரெவென்யூ லோ ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் மார்ஜின் லெஸ் தென் 40%. $0.4 இருந்தது அப்படின்னா ஹை ரெவென்யூ லோ மார்ஜின். ஹை ரெவென்யூ இதை வந்து 50 போடலாம், greater than 0.5. ஹை ரெவென்யூ ஹை மார்ஜின் போடலாம். ஹை மார்ஜின். ஓகே, இப்போ டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நான் க்ரிட்டேரியாவை மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன ரெவென்யூ கேட்டகரியில் வருது அப்படின்றது தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டை பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரெவென்யூ லோ ப்ராஃபிட். ரெவென்யூ அதிகமாக இருக்குது பட் நமக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்க்கும்போது நம்ம க்ரிட்டேரியாவை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. மற்றதெல்லாம் ஹை ரெவென்யூ ஹை மார்ஜினில் வருது. அதே மாதிரி
ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா ரெவென்யூ அதிகமாக இருக்குது, பட் ப்ராஃபிட் நமக்கு அவ்வளோவா அதிகமாக இல்லை நம்ம க்ரிட்டேரியா படி. ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் ஒரு டேபிள் கார்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியில் இதில் வந்து ஒரு ட்ரில் த்ரூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் நேம் தான் நமக்கு வந்து ட்ரில் த்ரூ. ஸோ ப்ராடக்ட் நேமை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் நேமை ட்ரில் த்ரூவில் ஆட் பண்ணிட்டு ஸோ பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றி கேட்டகரி அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அடிஷ்னல் டேபிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, பட் அதை செக் பண்ணிவிட்டு ஏதாவது அவைலபிள் இருந்ததுன்னா தேவைப்படுதுன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து வேறு எதுவும் அடிஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கா, இல்லை நம்ம டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.